அனைவருக்கும் வணக்கம். தளபதி தளபதி மொரட்டு கண்டென்ட் கொடுத்துருக்காருங்க. இதை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம். நல்லா வெயிட்டாக ஃபன்னியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. தாவேக்கா தொடங்கி 2 வருஷம் முடிஞ்சிருச்சான். இன்னைக்கு 3வது நாள் தொடக்க விழாவாம். அதனால அதை சேர்த்து போட்டு ஒரு நிகழ்ச்சியாக இன்னைக்கு நடத்திருக்காங்க. அதில் நடந்த கூத்துகள் இருக்கே, பக்கா மாஸ் தலைவர் மேடையில் போய் நின்று குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காருங்க. அந்த காணொலி நீங்களே பாருங்க, வாங்க பார்ப்போம். தளபதி 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 வாழ்க, நம்ம வெற்றி கொடி எப்பொழுதும் வாழ்க. தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடி எப்பொழுதும் வாழ்க. இது இப்படி இருக்க கூடாது. வேற ஒரு பாட்டு போட்டு பார்ப்போம் வாங்க. ஜாலி பண்ணுங்க, மக்கள் மகிழ்ச்சியாக விக்கி நிகழ்ச்சி. மார்க்க பந்து முட்டு சந்தி நோண்டுறானுங்க என்ன வந்து ரத்த வதிப்பு ரத்த வதிப்பு என் மாமனாருக்கு ரத்த வதிப்பு ஒச்சக்கல்ல முண்ட கள்ளப்பருப்பு ஃபீவர் வந்தா குடி சிறப்பு மைக்க குடி மகனே சிறுபலடி. எனக்கு ஒரு சந்தேகங்க, இவர் ஏதோ பெரிய டான்ஸரு, அப்படியே ஆடி பிடிங்கி தட்டை கழட்டிடுவாருலாம் சொல்லுவாங்க. இன்னுங்க ஒரே ஸ்டெப்பையே திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருக்காரு. நமக்கெல்லாம் டான்ஸ் வராதுப்பா, நமக்கு தெரியாது. சரி, அதை விடுங்க. விஜய் பெரிய டான்ஸர் இல்லையா, நல்ல டான்ஸ் ஆட வேண்டியது தானே. அடி முதல் முடி வரை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க போல. பாருங்க, இந்த NDTV நிருபர்கிட்ட போயிட்டு வச்சுட்டு இருந்தான். தலைவன் என்னன்னா ரத்த கொதிப்புன்னு ரத்த கொதிச்சுட்டு கிடக்காப்புல. இவங்க 3 வருஷமா அப்படி என்னத்தை புடுங்கி தள்ளிட்டாங்கன்னு இந்த நிகழ்ச்சி. இதுல ஆட்டம் மசுறு வேற. 41 பேர் இறந்துருக்காங்க. நமக்கெல்லாம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட், ஒரு நாயோடைய காலு மேலே ஏற்றிட்டு போயிட்டான்னாவே அந்த நாய் கதறதை பார்த்து நமக்கு ஒரு 5-6 நாளைக்கு தூக்கம் வராது. ஆனால் இந்த நாய்களை பாருங்க, 41 பேரை கொண்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. மலேசியாவுக்கு போய் டான்ஸ் ஆடினது பத்தாதுன்னு இப்போ இங்கேயே டான்ஸு. இதுதான் லாஸ்ட் டான்ஸா? அப்போ மலேசியாவில் ஆடினது லாஸ்ட் டான்ஸ் இல்லையா? ஆடிய கால்கள் ஒருபோதும் நிற்காது, அது ஆடிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஆட்டம் போடுறது, நடிக்கிறது, அது மட்டும்தான் அதுக்கு தெரியும். கூத்தாடி நடிகனுக்கு பின்ன என்ன தெரியும்? இவர் நல்லா டான்ஸ் ஆடுறாராம், அதனால இவருக்கு ஓட்டு போடணுமா? தாவேக்காரனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்படியெல்லாம் முதலமைச்சருக்கு டான்ஸ் ஆட தெரியுமா, இப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. முதல்ல இது ஒரு டான்ஸா? ரத்த கொதிப்பு அரசியல் புள்ளிங்கோ. இவர் ஒரு அரசியல்வாதியா? இது ஒரு அரசியல் கட்சியா? அரசியல்வாதிகள் யாராவது இந்த மாதிரி மேடலை போட்டுன்னு போட்டு முடுங்கன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்களா? மடக்கு ஊதிகளா? ஸ்னேக் பாபு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. ஸ்னேக் பாபு டான்ஸ் ஆடுவேன், பாட்டு பாடுவேன், ஆட்டம் ஆடி கதைகள் சொல்லுவேன். அணில்களை குஷிப்படுத்தணும், அவனுங்களை திருப்திப்படுத்தணும்னா அரசியல்லாம் பேசக்கூடாது. அவனுங்களுக்கு டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், இது மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அவனுங்க திருப்தி ஆவானுங்க. ஒரு கோமாளி கிட்ட, ஒரு நடிகங்கிட்ட இதை தான் எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே. அதை விஜய் அவர்கள் திருப்தியாக பண்ணுறார். அங்கே இருக்கிறதும் கோமாளி கூட்டம், தலைவனும் கோமாளி. பின்ன அங்கே என்ன இருக்கும், என்ன நடக்கும் அங்கே? இதை பார்த்ததுக்கு பிறகாவது விஜயையும் அந்த கட்சியையும் தற்குறி தலைவன் யாராவது சொல்லாமல் இருந்தால் உங்களுடைய முடிவை மாற்றிக்கோங்க. தயவு செஞ்சு சொல்ல ஆரம்பிங்க, உரையாடுங்க. தற்குறி கூட்டம், தற்குறி தலைவன் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு மேலெல்லாம் இவங்க தற்குறின்னு நிரூபிக்க முடியாது எங்களால். ஊரே கடந்து சிரிக்குது இப்படி டான்ஸ் ஆடுறத பார்த்து. இங்கே பாருங்களேன். இதெல்லாம் ஒரு கட்சி, இது ஒரு கட்சி கூட்டம். ஏடா பைத்தியக்கார மடக்கு ஊதிகள்னு சும்மா ஒன்று சொல்ல, உண்மையாகவே மடக்கு ஊதிகள் தான். நான் கூட இப்படி டான்ஸ் ஆடுறத பார்த்து இது வீடியோவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா உண்மையாகவே வீடியோங்க. உண்மையாலுமே நான் இப்படி ஆடிட்டு இருந்திருக்காப்புல. அதுவும் அந்த பாட்டை பார்த்தீங்களா? தளபதி தளபதி வாழ்க, தளபதி பிடிக்கி வாழ்க, தன்னைத்தானே புகழக்கூடிய ஒரு பாட்டு. அதுக்கும் கடந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ன? ஸோ இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம், தன்னை ஒரு பெரிய புடுங்கியாக நினைத்து கொண்டு தான் பெரிய மசுருன்னு நினச்சிட்டு வாழ்கிறது. இந்த கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அங்கே மேடையில் ஏறி பேசினவங்களும் தளபதி நீங்கள் தான் அஞ்சா நெஞ்சன் குஞ்சன் செஞ்சாஞ்சு கோட்டு உங்களுக்கு தான் தளபதி, நீங்கள் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்ட்டு அப்படியே தனி மனித துதியை தான் பாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த கூட்டத்திலையும் 2 வருஷம் பிடுங்கி தள்ளிட்டாங்களாம், அதனால கொண்டாடுறாங்களாம். 50-55 பேர் இறந்துருக்காங்க இந்த தாவேக்கான்ற தவுட்டு தற்குறி கட்சியால். அந்த இறந்து போனவங்களை நினச்சி குறைந்தபட்சம் ஒரு 5 நிமிஷம் ஒரு மௌன அஞ்சலி செலுத்துனாங்களா? 2 வருஷம் முடிஞ்சிருக்கான். முடிச்சு நிறைய பேரை முடிச்சு விட்டுட்டீங்க, அதுதானே முடிச்சிருக்கீங்க. சரி, அரசியல் ரீதியாக ஏதாவது பேசியிருக்காரா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது.
பட்ஜெட் போட்டிருக்காங்க ஒன்றிய அரசு, அதை பற்றி ஏதாவது பேசினாரா? பேசலை. தமிழ்நாட்டை மீண்டும் வஞ்சிக்கும் விதமாக தான் அவங்க எல்லாமே செஞ்சுருக்காங்க ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டுக்கு பெரிய வடையை கொடுத்துருக்காங்க, அதை பற்றி ஏதாவது பேசினாரா? பேசலை. இதெல்லாம் வக்கு இருக்கா, துப்பு இருக்கா? முதல்ல இது ஒரு அரசியல் கட்சியா? கோமாளிகளின் கூடாரம் மட்டும் இருக்கு தாவேக்கான்ற தவுட்டு தற்கொலை கட்சி. யாருமே கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு நிலைமை வந்திருக்கு. மொழிக்காக, மாநில உரிமைகள், அது இதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்களுக்காக போராடி சிறைக்கெல்லாம் சென்ற தலைவர்களை பார்த்த இந்த தமிழ்நாடு இப்படி பல பேரை கொண்டு குவிச்சுக்கிட்டு கோமாளித்தனமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தற்கொலையை பார்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு தமிழ்நாடு. சுயபெருமை பேசுறது, டான்ஸ் ஆடுறது, டயலாக் விடுறது, சினிமா டயலாக்ஸ், இது மட்டும்தான் இவருக்கு வருது. தன்னுடைய இயலாமையை மறைக்கிறதுக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. இந்த தற்கொலை கூட்டத்தை அப்படியே என்கேஜிங்கா வைக்கிறதுக்கு அதை தான் பண்ண முடியும். அவனுங்க கிட்ட அவனுங்க முன்னாடிலாம் போய் நின்று பட்ஜெட், அரசியல், அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தா அவனுங்களுக்கு அதெல்லாம் புரியாது, அமைதியாயிருவானுங்க. என்ன இது ஒரு என்டர்டெய்னிங்கே இல்லை, ஒரு இதுவே இல்லை. தியேட்டரில் போய் டிக்கெட்டெல்லாம் கிழிச்சு அப்படியே பறக்க விடணும், கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னா தான் அவனுங்க ஆக்டிவாக என்கேஜிங்காக இருப்பானுங்க. அரசியல் கட்சி கூட்டம் இதுக்கெல்லாம் வந்தால் தளபதியும் டான்ஸ் ஆடுறாரா, தளபதி மஜா பண்ணுறாரா, தளபதி 4 சினிமா டயலாக்ஸ் பேசுகிறாரா, தளபதி வந்து ஒரு மாதிரி தன்னை தானே புகழ்றாரா, நான் யார் தெரியுமா, இந்த விஜய ஏன்டா தொட்டிங்கன்னு வருத்தப்படுவீங்க, இப்படிலாம் பேசுகிறாரா, அப்போ நம்ம விசில் அடிக்கலாம், கை தட்டலாம். அதுதான் அவனுங்களுக்கு வேணும். அவனுங்களுக்கு அந்த விசில் சின்னாங்க பாருங்க, அவனுங்களுக்கு ஏற்ற மாதிரியே கிடச்சிருக்கு. விசில் அடிச்சான் குஞ்சுகள் எங்கே போனாலும் விசில் அடிச்சு இருக்கிறவனுங்க அவனுங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன வந்தது ரொம்ப குதூகலமாயிட்டானுங்க. போகிற இடத்துல எல்லாம் விசில தூக்கிட்டு போய் ஊதுன்னு ஊதிக்கிட்டு கிடக்குறானுங்க ஊதிகள். பாஜக கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க, பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய பட்ஜெட்டை எதிர்த்து பேசுறதுக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க மேடல போய் நின்றுக்கிட்டு. அடுத்ததா விஜய் என்னெல்லாம் பேசியிருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க. 2017 அப்புறம் 2021 அப்புறம் தமிழ்நாட்டோடைய நிலைமையை பற்றி யோசிச்சு பார்த்த நம்ம தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில், அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. தமிழக மக்கள் கண்ணீர் வடிச்சாங்க. இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் தமிழக வெற்றிக்கழகம். கண்ணீரை துடைக்க வந்த இயக்கம் தமிழக வெற்றிக்கழகம். என்ன கண்ணீரை துடைச்சிங்க? 41 பேர் இறந்தப்போ தமிழ்நாடே அழுதுச்சு. அத்தனை பேரையும் அள வச்சுட்டு கண்ணீரை துடைக்க வந்த இயக்கம் மண்ணாங்கட்டி. அத்தனை மக்கள் இறந்தப்போவும் ஓட்டம் பிடிச்சவர் கண்ணீரை துடைக்க வந்த புடுங்கி. கேட்டுக்கோங்க. ஒரு கற்பனையா? அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உழைக்கும். வேற ஒன்றும் இல்லை, கிரிஞ்சுங்க, கிரிஞ்சு. நாங்களும் குரல் சொல்கிறோமே, கட்சியை அப்புறம் கலைப்பது நன்றன்று, இன்றே கலைப்பது நன்று. விஜய் விதைக்கும் விடையெல்லாம் விஜய் அறுக்க காத்திருக்கும். ஒரு யூடியூப் சேனல்ல நம்மளாம் எப்படி பேசுகிறோம் அந்த ரேஞ்சில் பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு கட்சி தலைவர், தற்குறி, மட சாம்பிராணி. இதுல இருந்தே தெரியுது யூடியூப் சேனல்ஸ், ஒவ்வொரு யூடியூப் சேனல்ஸ்லையும் தான் குடியிருக்காரு விஜய். ரசிகர்களுடைய நெஞ்சிலையோ அங்கெல்லாம் குடியிருக்கல, அவரு முழுக்க எல்லா யூடியூப் சேனல்லையும் தான் குடியிருக்காரு. நம்ம எப்படி பேசுகிறோம், யார் யார் என்னென்ன பேசுகிறாங்கன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கு தான் மேடையில் போய் நின்று பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. யோ, நீ ஒரு கட்சி தலைவரியா தற்குறி? கட்சி தலைவர் மாதிரி பேசு, கட்சி தலைவர் மாதிரி நடந்துக்கோ. என்ன விட்டா மடக்கு ஒதுக்கி இருந்து ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு தற்குறி. ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. இப்படியெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா, ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது. அப்படிதான் எனக்கு தோணுது. அதனால பொறுங்க பாஸ், வருவாங்க, முறையா வருவாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடிய கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் பூத்தா காலையிலேயே வந்து நிப்பாங்க பாருங்க. அன்னைக்கு தெரியும் பாருங்க, ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோன்னு. அவருடைய ரசிகர்களுக்கு தேவையான டயலாக அவர் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டார். இனிமே அவருடைய மனசு நிம்மதியா இருக்கும். எல்லா விஜயும் அது என்னடா விஜய், சரி விஜய் ஓகே, விஜய் யாரு, நீ விஜயா, என்ன விஜய்? ஓ, பெண்கள், கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் விஜிகள். கட்சியில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாரும் விஜய், கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் விஜி. கிரிஞ்சுன, ஐயோ கிரிஞ்சுங்க, முடியலைங்க நம்மளால பார்க்கவே. கண்ணெல்லாம் கூசுது, காதெல்லாம் குடையுது மனுஷன். சரி,
விஜய் அவர்கள் வீட்டை விட்டே வெளியே வராமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மெல்லாம் வந்து விமர்சனம் வைக்கிறோம் பாருங்க எல்லாருமே. அதை வந்து நக்கல் அடிக்கிறாராம். வீட்டை விட்டு வெளியே வராமல் பனையூர் பனையார் வீட்டுக்குள்ளே இருக்காருன்னு சொல்கிறது எதுக்கு, என்னத்துக்கு சொல்கிறோம்? வீட்டுக்குள்ளே போய் ஓடி ஒளிஞ்சிங்களே, கரூர் சம்பவம் நடந்தப்போ 41 பேர் இறந்தப்போ வீட்டுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சி, அதெல்லாம் நக்கல் அடிக்கிறீங்களா? வீட்டுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சு பண்ணையார் பதுங்கி இருக்கார் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத நீங்கள் நக்கல் அடிக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து நக்கல் அடிக்கலாமா? முதல்ல வெக்க கேடு, தலை குனியணும். நம்ம ஓடி ஒளிஞ்சோம் அப்படின்ட்டு வெக்கப்படணும். இதெல்லாம் இப்படி வந்து திருப்பி வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணக்கூடாது. இதெல்லாம் 1 நம்பர் தற்குறி, தவிட்டு தற்குறி. 41 பேர் இறந்ததுக்கு ஏன்டா வெளியே வரலன்னு சொல்லி கேட்டா அதை எப்படி நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க. வெளியே வா விஜய் அப்படின்லாம் எல்லாரும் கூப்பிடுறப்போ, ஐயோ இவங்க எல்லா வீட்லேயும் இருக்க எல்லா விஜயும் கூப்பிடுறாங்களே ஐயோ அப்படின்ட்டு இவர் ரொம்ப பயந்து போய் வருத்தப்பட்டு அப்படியே வந்து இதுவாக பார்த்தாராம். அப்படியே அவர் சொல்கிறாப்புல. அப்போ கூட இவர் வெளியே வர மாட்டார். இவர் கட்சியில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்களையோ துக்காரி அந்த தற்கொலை மடக்கு ஊதிகள் தான் வரணும். அப்போவும் அவனுங்க வருவானுங்க, வெயிட் பண்ணுங்க பாஸ், அவங்கெல்லாம் வருவாங்க, கிளம்பி வருவாங்க, அப்போ பார்ப்பீங்க விஜய் வெளியே வர்றது, அப்போ பார்ப்பீங்க. நீ வரமாட்டா போ, நீங்கள் வரமாட்டீங்க. ஒருமையில் பேசினாலும் ஒன்றும் தவறில்லை. நல்லா வாயில் வருது சாலா. இந்த விஜயும் வருவாங்க. அன்னைக்கு இவனை கூப்பிட்டோன்னு வருத்தப்பட போறீங்க. நம்ம டைரக்டாக பேச முடியல, இந்த யூடியூப்பில் வேற வார்த்தைகளை எல்லாம் அளக்க வேண்டியது இருக்கிறது. சரி, இந்த கடுப்பில் விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ஊராக தெருவா வீடு வீடாக போய் நீங்கள் அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் டிவிக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இவர் ஊரா வீடு வீடா தெருவா ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி தட்டி உள்ளே போய் எட்டி பார்த்துட்டு வந்திருக்கார். அதாவது ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வந்து விஜய் ரசிகர் இருக்காங்களா, விஜய்க்கு ஓட்டு இருக்கான்னு இவர் நடந்து தெருவா அலைஞ்சு போய் பார்த்துருக்காரு. எந்த தைரியத்திலையா பேசிக்கிட்டு இருக்க தற்குறி? இன்னும் ஓட்டையா ப்ரூவ் பண்ணல இந்த தற்குறி ஓட்ட கட்சி. அதுக்குள்ள வீட்டா தெருவா போய் பாருங்க வருது. இது என்னப்பா லாஜிக்கு? அது எப்படி எல்லார் வீட்லேயும் டிவிக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சாம்பிளுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்களேன். நம்ம சிஎம் சார் இருக்காங்கள்ல, ஸ்டாலின் சார், என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவார்ல, அப்போ அவர்கிட்ட போய் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. விசில் சின்னத்துக்கு தான். தூக்கத்துல இப்படி டப்புன்னு எழுப்பி கேட்டா டப்புன்னு உண்மையை போட்டு உடைச்சிருவாங்க. அதுக்கு சொன்ன அப்படி இருக்கிற இந்த நிலைமையில டிவிக்கே வந்து சிட்டியில தான் இருக்குது, டவுன்ல தான் இருக்குது, வில்லேஜ் சைட்லலாம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாருங்க, தெரியும். எவ்வளோ பெரிய மடக்கு ஊதி பார்த்தீங்களா? தலைமை மடக்கு ஊதி இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. முதலமைச்சர் அவர்களை தூக்கத்தில் அவரை எழுப்பி கேட்டால் அவர் வந்து விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாராம். அட தவிட்டு தற்குறி என்ன மட சாம்பரை, மண்டையில் அறிவு இருக்கா உனக்கு? என்ன பேசிக்கிட்டு இருக்க? மண்டைக்குள்ள மூளை தான் இருக்கா, இல்லைன்னா சாணி இருக்கா? சங்கிகளை மாதிரி சாணியை தூக்கி மண்டையில் வச்சுட்டு அலையறியா தற்குறி? நான் கிரிஞ்சு பண்ணுறதுக்கும் ஒரு அளவு இருக்குது, கொஞ்சம் யோசிச்சு பேசு. நீ உன் காலு தரையில் படலை, நீ நிதானமாக இல்லை, நீ அழுறது புலம்புறது இப்படியெல்லாம் வந்து பதறதெல்லாம் பார்த்தாவே தெரியுது. உன் கால் முதல்ல நீ உன் காலை தரையில் வை, அதுக்கப்புறம் வந்து பேசு. தவிட்டு தற்குறி. இவருக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் ஓட்டு இருக்கான், அதை டெஸ்ட் பண்ணணும்னா முதலமைச்சர் வீட்லேயே போய் அவரே எழுப்பி கேட்டால் அவரே விசில் சின்னத்துக்கு ஓட்டு. நீ அப்படி என்ன பிடிங்கிட்ட? முதலமைச்சர் வந்து உனக்கு ஓட்டு போடுற அளவுக்கு நீ அப்படி என்ன பிடிங்கிட்டேன்னு கேட்குறேன். 41 பேரை கொன்னவனுக்கு முதலமைச்சர் ஓட்டு போடுவாரா தற்குறி? பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுறதுக்கு துப்பில்லை வக்கில்லை. நீ உனக்கு முதலமைச்சர் ஓட்டு போடுவாரா? அவர் பாஜகவை எதிர்த்து எப்படி அரசியல் பண்ணுறாருன்றதை நீ பார்த்துருக்கியா? உன் கட்சி கொள்கை என்னன்னு உன்னையே கேட்டாவே உனக்கு தெரியாது. 5 பேரை தூக்கி கொண்டு வந்து கொள்கை தலைவர்களை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் எங்கள் கொள்கை தலைவர். உன் கொள்கை என்னன்னு கேட்டால் உன்னால் பேச முடியுமா? உன்னால் தந்தை பெரியாரை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேச முடியுமா? ஐயா காமராஜர் அவர்களை பற்றி பேச தெரியுமா? ஆனால் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேச தெரியுமா? ஒரு மண்ணும் தெரியாது தற்குறி. முதலமைச்சர் வந்து இவருக்கு ஓட்டு போடுவாராம். டென்ஷன் ஆகுதுங்க, அப்படியே ரத்தம்லாம் சூடாகுதுங்க பேசக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் பார்த்தா. என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள், அண்ணன், தம்பிகள் டிவி கேக்கு ஓட்டு போடுறத யாராலையும் தடுக்க முடியாது.
ரத்த சொந்தமா நம்மள நினைக்கிற நம்மளோட வகையறாக்களை எந்த கட்சியாலையும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கவே முடியாது. அப்படியா பா அணிலாண்டிகளா, பிளாக் டிக்கெட் விற்கிறதுக்கு வரீங்களா? போகுமா? வரீங்களா? பிளாக் டிக்கெட் இருக்கு கொஞ்சம், வரீங்களா? வந்துருவானுங்க இங்கே உண்மையாகவே கூப்பிட்டா வந்துருவானுங்க. பிளாக் டிக்கெட்டா? எங்க எவ்வளோ? வாங்க வாங்க போவோம் அப்படின்ட்டு வந்துருவானுங்க. எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. இவனுங்களையா? பிளாக் டிக்கெட் இருக்கு வான்னு கூப்பிட்டா வந்துருவானுங்க இவனுங்களையா? டயலாக் பேசிட்டார் பார்த்தீங்களா, சினிமா டயலாக். தன்னுடைய ரசிகர்களுக்கு தேவைப்பட்டதை செய்கிறார் தளபதி விஜய். என்னம்மா டயலாக் பேசுகிறப்பா, அவருடைய தொண்டைக்குள்ளே குயில் உட்காந்துருக்கு. அவர் அவ்வளோ குயில் கூவுற மாதிரி கூவி இந்த டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின், எவ்வளோ இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கே தான்ன்றதை மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நம்மளுடைய தோழர்கள் டாப் இன்ஜின். கிரிஞ்சு எங்க திருப்பி கிரிஞ்சுங்க, திருப்பி பேசுற நீ. தயவு செஞ்சு நிறுத்து. தமிழ்நாட்டு மக்கள் தாங்க மாட்டாங்க. தயவு செஞ்சு பேசு, நிறுத்து. தயவு செஞ்சு பேசாத, நிறுத்து. முடியல. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இப்படி சொல்லி ஆகணும்ல. கான்ஃபிடண்டாக இருக்க, நன்றி வணக்கம். ஏன் இப்படி சொல்லாமல் போயிடக்கூடாதா? ஏன் நன்றி வணக்கம் இப்படியே வச்சு அப்படியே கும்பிட்டு அப்படியே பிடுங்கி இப்படியெல்லாம் பண்ணி தான் வந்து போகணுமா? நன்றி வணக்கம் சொல்லிட்டு சும்மா போக முடியாது. எல்லாம் அந்த ஜானுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பார்த்த வேலை தான். இந்த நபர் இப்படியெல்லாம் பண்ணிட்டு தெரியாது. கிரிஞ்சு ஒன்றே நம்பர் கிரிஞ்சு. இந்த ஒரு குரல் சொன்னார் பாருங்க, அந்த குரல் சொன்னது அது எல்லாம் அந்த ஜான் ஆரோக்கிய சாமியோடைய வேலை தான். இவருக்கெல்லாம் அதெல்லாம் யோசிக்கவே தெரியாது, ஒன்றும் தெரியாது, தற்குறி. இந்த கூட்டத்துடைய பார்ட் 2 அடுத்த வீடியோவில் வரும். அதையும் கண்டு கழியுங்கள். ஓகேயா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.